பேர் சரவணன். நாளும் ஒரு குறளில் நான் இன்னைக்கு சொல்ல போகிற குறள் குறள் எண் 613. இது பொருட்பாலில் ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் வருது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குறள் பார்ப்போம். தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னஞ்செருக்கு. இதில் தாளாண்மை அப்படிங்கிறது விடாமுயற்சி, அப்புறம் அதில் வேளாண்மை அப்படிங்கிறது பிறருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுற அந்த ஒரு பண்பு. அப்புறம் இதில் செருக்கு அப்படின்னு வர்றது, இது ஒரு அகம்பாவத்தை குறிக்கிறது கிடையாது. நம்ம அந்த பிறருக்கு உதவி பண்ணுறதுனால வர அந்த பெருமிதம், அதுதான் செருக்கு அப்படிங்கிறது. இப்போ இந்த குறளோட அர்த்தம் என்னென்னா, இந்த மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பண்பு இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வந்துடாதுங்க. அது யாருக்கு வரும்னா, யார்கிட்ட விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் அவங்க அந்த பிறருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மையும் சரி, அதுக்கு ஏற்ற செல்வமும் சரி வேறு யார்கிட்டையும் வராது. அந்த விடாமுயற்சி யார்கிட்ட இருக்கோ அவங்களால மட்டும்தான் அது முடியும். மற்ற எல்லாரும் நினைக்கலாம், ஓகே நான் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா உங்களால் அதுக்கு ஏற்ற செல்வத்தையும் ஈட்ட முடியாது. அது உங்கள் மனசில் இருக்குமே தவிர உங்களால் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் திரும்ப அந்த குறள் பாருங்களேன். தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. நன்றி, வணக்கம்.